தமிழ்நாட்டில் போதை பொருள் கூட தடை இல்லை. ஆனால் இந்த பொருளுக்கு மட்டும் தடை. ஒரு ஸ்கூல் பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், எங்க வீட்டு பக்கத்துல இருக்க. நான் வந்து டிவி கடை இருக்கிறது அவருக்கு தெரியும். நான் லிஃப்ட்ல போயிட்டு இருந்தேன். அவரு நகைச்சுவையா ஒண்ணு கேட்டார். என்ன கேட்டார்னா, சார் நம்மளுடைய தளபதி அவர்களுடைய சிம்பல், அதாவது நம்மளுடைய சின்னம் விசில வந்து விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேடியம் விடுறது இல்ல, தியேட்டருக்கு விடுறது இல்ல. ஒரு சமயம் பாயிண்ட சிம்பலா கொடுத்தா என்ன ஆயிருக்கும்? அவர் கேட்ட உடனே நான் ஒரு சிரிச்சேன். அவர் சொன்னாரு, அதை கூட விட்டுருக்க மாட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் கூட அரசியல் கவனிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய தளபதி அவர்கள். இரண்டாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வேங்கை வயல். இந்த விஷயம் பேசாம நான் எங்கேயுமே என்னோட ஸ்பீக்கை தொடங்குறது இல்லை. இது முக்கியமா எல்லாரும் கவனிக்கணும், எல்லாருக்கும் தெரியணும். வேங்கை வயல்ல அதாவது குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து இந்த அரசாங்கம் இருக்கும்போது தண்ணியை கொடுத்திருக்காங்க. மலத்தை கலந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 32 குடும்பம் அந்த தண்ணியை குடிச்சு என்னுடைய எஸ்சி சகோதர சகோதரிகள் குடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாங்க. ஒரு சமயம் நம்மளுடைய கொள்கை தலைவர் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் இருந்திருந்தா ஸ்டாலின் அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றிட்டு நம்மள மாதிரி நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்கி இருப்பார். ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் 29 மார்ச் 1927 மகா சத்தியாகிரகம் தொடங்கினார். ஏன் தொடங்கினார்னா, அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்றதுக்காக சட்ட போராட்டம் பண்ணி எல்லாருக்கும் உரிமைகளை வாங்கி கொடுத்து பிற்காலத்தில் நம்மளுடைய அரசியல் சட்டத்தை கொண்டு வந்து சமத்துவம், சம வாய்ப்பு, சம உரிமை வாங்கி கொடுத்தார் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர். இன்னைக்கும் நடக்குது. 75 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் வேங்கை வயல்ல மலத்தை கலந்து தண்ணியை கொடுத்து குடிக்க வச்சு என்னுடைய எஸ்சி சகோதர சகோதரிகளை ஹாஸ்பிட்டல் காமிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக அதனாலதான் நம்மளுடைய தளபதி அவர்கள் சொன்னாரு, தீய சக்தி